செசில் டால்ஸ்டன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஏற்கனவே ஒரு காணொளியில் குறைந்த செல் மதிப்பு முறையில் தேய்மானம் எம்எஸ் எக்ஸல் துணையுடன் கணக்கிடுவதை குறித்து தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியில் முதலாக சொத்து வாங்குதல் கணக்காண்டின் இடையில் மேற்கொள்ளும் போது குறைந்த செல் மதிப்பு முறையில் தேய்மானம் எம்எஸ் எக்ஸல் துணையுடன் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை குறித்து விவாதிப்போம். ஏற்கனவே நாம காணொளியில் பார்த்துருக்கோம். குறைந்த செல் மதிப்பு முறையில் தேய்மான வீதம் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் 1 கழித்தல் இறுதி மதிப்பு வகுத்தல் ஆரம்ப அடக்க விலையின் nth மூலம், அதாவது 1 கழித்தல் இறுதி மதிப்பு வகுத்தல் ஆரம்ப அடக்க விலை அடுக்கு 1 வகுத்தல் n. தேய்மான தொகைக்கான சூத்திரம் குறைந்த செல் மதிப்பு பெருக்கல் தேய்மான வீதம். எம்எஸ் எக்ஸல்ல உள்ள டிபி ஃபங்க்ஷன் துணையுடன் குறைந்த செல் மதிப்பு முறையில் தேய்மான தொகையை கண்டுபிடித்தல். சமக்குறி டிபி அடைப்புக்குறி காஸ்ட் சால்வேஜ் லைஃப் பீரியட் மந்த் அடைப்புக்குறி. காஸ்ட் என்பது ஆரம்ப அடக்க விலை, சால்வேஜ் என்பது சொத்தின் இறுதி மதிப்பு, லைஃப் என்பது சொத்தின் பயனளிப்பு காலம் ஆண்டுகளில், பீரியட் என்பது எந்த ஆண்டிற்கு தேய்மான தொகை கண்டுபிடிக்க வேண்டும், மந்த் என்பது முதல் வருடத்தில் உள்ள மாதங்கள். எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனில் 12 என எடுக்கப்படும். சமக்குறி டிபி அடைப்புக்குறி ஆரம்ப அடக்க விலை இறுதி மதிப்பு பயனளிப்பு காலம் காலம் முதல் வருடத்தில் உள்ள மாதங்கள். எக்ஸல் ஷீட் ஒன்று எடுத்துக்குவோம். ஏற்கனவே உள்ள காணொளியில நாம பார்த்துருக்கிறோம். ஆரம்ப அடக்க விலை 2,40,000, இறுதி மதிப்பு 20,000, பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகளாக இருக்கும்போது குறைந்த செல் மதிப்பு முறையில் தேய்மான வீதம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாம் தேய்மான வீதம் 0.4627150341 என கண்டுபிடித்திருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே காணொளியில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த காணொளியிலேயே நாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன தேய்மானம் வருகிறது, குறைந்த செல் மதிப்பு நாம் எவ்வாறு அந்த ஆண்டுகளுக்கு கணக்கிட்டோம் என்பதை அந்த காணொளியில் நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் ஆரம்ப அடக்க விலை 2,40,000, முதலாம் ஆண்டு தேய்மானம் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 பெருக்கல் இந்த தேய்மான வீதம் போடும்போது 1,11,051.61 அப்படின்னு வரும். இவ்வாறாக கண்டுபிடித்து 4ஆம் ஆண்டு இறுதியில் குறைந்த செல் மதிப்பு என்பது இறுதி மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் அந்த காணொளியில் விவாதித்தோம். இன்றைக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதலாக அந்த சொத்து வாங்கும்போது அந்த கணக்காண்டின் துவக்கத்தில் வாங்காமல் இடையில வாங்கினாங்கன்னா, உதாரணத்துக்கு 10வது மாதத்தின் தொடக்கத்தில் அந்த சொத்து வாங்கி இருந்தால் எவ்வாறு நம்ம தேய்மான வீதம் கண்டுபிடிப்பது, தேய்மானம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ முதல் வருடத்தில் உள்ள மாதங்கள் அப்படிங்கிறது 3 மாதங்கள். அப்போ 3 மாதங்கள் நம்ம போட்டுட்டு இந்த தேய்மான வீதத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கானா, தேய்மான வீதத்தில் மாற்றம் இல்லை, அதே தான். அதனால இங்கே நம்ம அதே எடுத்துக்கிட்டோம். ஆரம்ப அடக்க விலையும் அதே தொகை தான், 2,40,000. இப்போ முதலாம் ஆண்டு தேய்மானம் நம்ம கணக்கிடும்போது ஆரம்ப அடக்க விலை பெருக்கல் தேய்மான வீதம் பெருக்கல் 3 வகுத்தல் 12. ஏன்னா 3 மாதங்களுக்கு தான் அந்த சொத்தானது அந்த முதல் வருடத்தில் இருக்கு. 27,762.90 என்பது முதலாம் ஆண்டு தேய்மானம். இப்போ குறைந்த செல் மதிப்பு 1ஆம் ஆண்டு இறுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப அடக்க விலை கழித்தல் முதலாம் ஆண்டு தேய்மானம். இப்போ 2/12 237.10 கிடைக்குது. 2ஆம் ஆண்டு தேய்மானம் 1ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு பெருக்கல் தேய்மான வீதம். இப்போ நம்ம அந்த ஆண்டு முழுவதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம மாதங்கள் எதுவும் குறிப்பிடப்பட போவதில்லை. 98,205.30. இப்போ 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு, முதலாம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு கழித்தல் 2ஆம் ஆண்டு தேய்மானம் 1,14,031.80. 3ஆம் ஆண்டு தேய்மானம் 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு பெருக்கல் தேய்மான வீதம், இதுவும் 12 மாதங்களுக்கு 52,764.23.
3ஆம் இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு, 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு கழித்தல் 3ஆம் ஆண்டு தேய்மானம். நமக்கு அது கிடைச்சிருச்சு. 4ஆம் ஆண்டு தேய்மானம், 3ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு பெருக்கல் தேய்மான வீதம். இதுவும் 12 மாதங்களுக்கு 28,344.43. 4ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு என்னவென்று பார்ப்போம். 3ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு கழித்தல் 4ஆம் ஆண்டு தேய்மானம். 4ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு அல்லது 5ஆம் ஆண்டு துவக்கத்தில் உள்ள குறைந்த செல் மதிப்பு என்பது 32,918.15. 5ஆம் ஆண்டு தேய்மானம். 4ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு பெருக்கல் தேய்மான வீதம் பெருக்கல் 9 வகுத்தல் 12. ஏன்னா 9 மாதங்களுக்கு நாம 5ஆம் ஆண்டுல கண்டுபிடிக்கணும். ஆக 11,423.79 நமக்கு பார்த்தீங்கன்னா தேய்மானம். அப்ப 5ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்புங்கிறது 4ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள குறைந்த செல் மதிப்பு கழித்தல் 5ஆம் ஆண்டு தேய்மானம் 21,494.36. இது இறுதி மதிப்புக்கு சமமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இல்லை. இப்போ ஏன் இது சமமா இல்ல? இந்த நேரத்துல நம்ம எப்படி அந்த சொத்து கணக்க தயாரித்து நம்ம காண்பிப்பது அப்படிங்கிறத நாம டிபி ஃபங்க்ஷன் மூலம் இந்த தேய்மானத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம அதை விவாதிப்போம். டிபி ஃபங்க்ஷன் அந்த காணொளியில நம்ம பார்த்திருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்க. எஃப்எக்ஸ் இன்சர்ட் ஃபங்க்ஷன். அதுல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபைனான்சியல் அப்படிங்கிறத தெரிவு செய்யணும். அதுல டிபி அதை தெரிவு செஞ்சு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு அது இந்த விவரங்களை கேட்கும். காஸ்ட்ங்கிறது ஆரம்ப அடக்க விலை. அது பார்த்தீங்கன்னா B2 செல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்வேஜ். சால்வேஜ்ங்கிறது இறுதி மதிப்பு. அது B3 செல். லைஃப் என்பது பயனளிப்பு காலம். அது B4 செல். பீரியடுங்கிறது எந்த வருடத்திற்கு நம்ம தேய்மானம் கண்டுபிடிக்கிறோம். முதல் வருடம். மந்த் என்பது முதல் வருடத்தில் உள்ள மாதங்கள். இந்த D4 செல். இப்போ ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு முதலாம் ஆண்டுக்கான தேய்மானம் கிடைச்சிருச்சு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 27,762.90. இது 27,780. ஏனென்றால் டிவி ஃபங்க்ஷன் அந்த காணொளியில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த தேய்மான வீதத்தை 3 தசம இடத்திருத்தமா எடுத்துக்கணும். அதனால சரி, 2வது ஆண்டுக்கான தேய்மானத்தை நாம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எஃப்எக்ஸ் இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஃபைனான்சியல். அதுல நாம டிபி டிபியில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு B2 செல். சால்வேஜ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா B3. லைஃப் B4. பீரியட் 2வது வருடத்துக்கு. மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா D4. ஓகே கொடுங்க. 2ஆம் ஆண்டுக்கான தேய்மானம் கிடைச்சிருச்சு. 3ஆம் ஆண்டுக்கு நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். சமக்குறி டிபி B2, B3, B4, 3வது வருடம், D4. அடைப்புக்குறி அடைப்புக்குறி போட்டோம்னா 52,764.47. 4வது ஆண்டுக்கு அதே மாதிரி கண்டுபிடிப்போம். சமக்குறி டிபி அடைப்புக்குறி முதல்ல பார்த்தீங்கன்னா B2, B3, B4, 4வது ஆண்டு கண்டுபிடிக்கிறதுனால 4, D4 அடைப்புக்குறி 28,334.52. அடுத்தது 5வது வருடத்திற்கு டிபி அடைப்புக்குறி B2, B3, B4, 5வது ஆண்டு கண்டுபிடிக்கிறோம். ஆகினால் 5, D4 அடைப்புக்குறி 11,413.73. இப்போ இந்த தொகையை நம்ம கூடுதல் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சமக்குறி சம் அடைப்புக்குறி இதெல்லாம் தெரிவு செஞ்சுக்கிறோம். அடைப்புக்குறி என்டர் 2,11,548.58. இந்த தொகையை ஆரம்ப அடக்க விலையிலிருந்து கழித்தோம்னா இறுதி மதிப்பு கிடைக்கும். இறுதி மதிப்பு 20,000க்கு சமமா இருக்குமானா சமமா இருக்காது. 21,451.42 தான் இருக்கு. இங்க நம்மளுக்கு 21,494.36 கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தேய்மான விகிதம் 3 தசம
இடத்திருத்தமா எடுத்துக்கிச்சு அப்படின்னா 0.463 பார்த்தீங்கன்னா, இந்த தொகையும், இந்த தொகையும் ஒரே மாதிரியே இருக்கும். ஆம், நம்ம வந்து அத வந்து புரிஞ்சுக்க முடியுது. பழையதுக்கே நம்ம வந்து போயிரலாம். அதே தேய்மான வீதம் நம்ம எடுத்துக்குவோம். ஆக வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் ஏற்கனவே ஒரு சொத்து கணக்கு வந்து நான் வந்து தயாரிச்சு வச்சிருக்கிறேன் இங்க. அத வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்கிறேன். இத வந்து இந்த சொத்து கணக்க காப்பி பண்ணி, இல்லாட்டி அத கட் பண்ணி, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்க போறேன். இந்த இடத்துல அந்த சொத்து கணக்க நான் வந்து காண்பிக்க போறேன். இப்ப பாருங்க, முதல்ல ஆரம்ப அடக்க விலை 2,40,000 தேய்மானம் முதலாம் ஆண்டுக்கு 27,762.90 இருப்பு வருது 2/12/237.10 அப்புறம் 2ஆம் ஆண்டுக்கு போட்டிருக்கோம். 3ஆம் ஆண்டுக்கு தேய்மானம் போட்டிருக்கோம். முதலாம் ஆண்டுக்கு மட்டும் 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் 1 வருடத்துக்கு. கடைசியாக 5ஆம் ஆண்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 11,423.79 அந்த தொகை தான் வருது. இவ்வாறு வரும்போது, சொத்து கணக்கு வந்து சரி கட்டப்படுதா? அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இங்க பாருங்க 32,918.15 இருக்கு பற்று பகுதியில. வரவு பகுதியில பார்த்தா 31,423.79 தான் இருக்கு. அப்ப அது வந்து சரியாகல. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இறுதி ஆண்டுல மட்டும் நாம வந்து அந்த தேய்மானம் போடும்போது, என்ன இருப்பு வந்திருக்கோ, அதிலிருந்து இறுதி மதிப்ப கழிச்சிட்டு, மீதி தொகையை தேய்மானமா போடணும். அப்போ சமக்குறி, இதுதான் இருப்பு கீழ்க்கொணரப்பட்டது, கழித்தல் இறுதி மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, 12,918.15 போட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த கணக்கு வந்து சரி கட்டப்படுது. இவ்வாறு செய்வது சரிதானா? அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்த நம்ம இங்க வந்து பார்ப்போம். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அ 1 வருடத்துல வந்து வருடத்தின் துவக்கத்திலேயே, கணக்காண்டின் துவக்கத்திலேயே சொத்து வாங்கப்பட்டிருந்தால், முதல்ல ஆரம்பத்துல, நாம இந்த தொகை தான் தேய்மான தொகையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அப்ப அதுதான் நான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்கேன். 1,11,052 முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு 59,666 அது மாதிரி நான் வந்து குறிச்சிருக்கேன். மொத்த தொகை 2,20,000. இப்ப நாம என்ன பண்ணுவோம், முதலாம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாதங்கள் மட்டும் தான் அந்த சொத்து இருந்திருக்கு. அப்போ நாம இந்த தேய்மான தொகைய முதலாம் ஆண்டுக்கு 3 மாசத்துக்கு மட்டும் குடுப்போம். அப்ப இந்த 1,11,052 பெருக்கல் 3 வகுத்தல் 12 27,762 ரூபாய். இது முந்தைய ஆண்டுல எதுவுமே கிடையாது. அதோட நடப்பாண்டு 3 மாதங்கள நம்ம வந்து கூட்டுனோம்னா 27,762.90 இதுதான் இந்த முதலாம் ஆண்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேய்மான தொகை. 2ஆம் ஆண்டுக்கு வரும்போது, முந்தைய ஆண்டு இந்த 1/11ல வந்து 52ல வந்து 3 மாசத்துக்கு அங்க குடுத்துட்டோம். 9 மாசம் இங்க குடுக்க போறோம். அடுத்த வருஷத்துல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சமக்குறி இந்த செல் பெருக்கல் 9 வகுத்தல் 12. இப்ப இது 2யும் கூட்டுனோம்னா 1,11,052 வரும். அத தவிர 2ஆம் வருடத்துக்கு நடப்பாண்டுல 3 மாதங்கள் குடுக்கணும். நடப்பாண்டுடைய தேய்மான தொகை இது. பெருக்கல் 3 வகுத்தல் 12. அப்ப இது 2னுடைய கூடுதல் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, 98,205.30. அதே மாதிரி 3வது வருடத்துக்கு வரும்போது, முந்தைய ஆண்டினுடைய தேய்மான தொகையில பார்த்தீங்கன்னு சொன்னா 9 மாதங்கள். 9 வகுத்தல் 12. நடப்பாண்டினுடைய தேய்மான தொகையில 3 மாதங்கள். பெருக்கல் 3 வகுத்தல் 12. அதேபோல அதனுடைய கூடுதல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 52,764.23. 4வது ஆண்டுக்கு அதேபோல, முந்தைய ஆண்டுல உள்ள தேய்மான தொகையில 9 மாதங்கள். 9 வகுத்தல் 12. நடப்பாண்டினுடைய தேய்மான தொகையில 3 மாதங்கள். 3 வகுத்தல் 12. இப்ப இதனுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 28,349.43. 5வது மாதத்துல பார்த்தோம் சொல்லி சொன்னா, முந்தைய ஆண்டுல உள்ள தேய்மான தொகையில 9. நடப்பாண்டு வந்து எதுவுமே கிடையாது. ஆகையினால இதனுடைய கூடுதல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 12,918.15 அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த தொகை அதேதான். முதலாம் ஆண்டுடைய தேய்மான தொகை அதேதான். 2ஆம் ஆண்டு அதேதான். 3ஆம் ஆண்டு அதேதான். 4ஆம் ஆண்டும் அதேதான்.
5ஆம் ஆண்டுல மட்டும் தான் இந்த தொகை வரவில்லை. அதற்கு பதிலாக நாம இங்க பண்ணோம் பாருங்க, அந்த தொகை வருகிறது. ஆகையினால் நம்ம இவ்வாறு அந்த தேய்மான தொகையை காண்பிப்பது சரி என்பது இதில் நமக்கு புரிகிறது. அடுத்த காணொளியில ஹால்சி மற்றும் ரோவான் முறையில் கூலி வழங்குவதை குறித்து ஒரு ஒப்பீடு நாம செய்து பார்ப்போம். மேலும் விவாதத்திற்கு கமெண்ட் பண்ணுங்க அல்லது cecildalston@gmail.com என்ற மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் என்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.